விஜய் டைரக்ஷன்ல மதும்கேஷ், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன், எம்.எஸ். பாஸ்கர், ஜெயபிரகாஷ், விஜய் சந்திரசேகர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க ரொமான்டிக் காமெடி டிராமா தான் காதல் ரீசெட் ரிப்பீட். லைஃப்ல இன்னைக்கு நடக்கிற எல்லாமே தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு மறக்கிற ஒன் டே மெமரி. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியாவால சஃபர் ஆகிற ஜியா சங்கர் லைஃப்ல ஒரு பக்கம் ஜியா சங்கர் ஆசைப்பட்ட பேஷன்ல ஜெயிக்கணும்னு அவங்கள சின்சியரா லவ் பண்ற மதும்கேஷும், இன்னொரு பக்கம் ஜியா சங்கரோட டேலண்ட்டை செல்ஃபிஷா யூஸ் பண்ணி நம்ம பேஷனை நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும்னு இருக்க அர்ஜுன் அசோகனும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரால ஒவ்வொரு நாளும் பழச மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற ஜியா சங்கரோட லைஃப் எப்படிலாம் டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் ஆகுது, எங்கெல்லாம் டைவர்ட் ஆகுது, ஃபைனலா என்ன ஆகுதுங்கிறது தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 17 minutes. படம் ஆரம்பிச்சது டீசெண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டோரி லைனை ஸ்டேஜ் பண்ற இடங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே ஃபிளாட்டா டிராவல் ஆகுது. நிறைய இடங்கள் ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது. ரைட்டிங் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வெல் பிளாக் ஓகேஷா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஆர்டிஃபிஷியலா தான் ஃபீல் ஆச்சு. அதுலயும் காமெடின்னு நினைச்சு பேஸ் பண்ணிருக்க மோஸ்ட் ஆஃப் த காமெடிஸ் கிரிஞ்ச் காமெடி டார்ச்சர்னு தான் சொல்லணும். அதுவும் அர்ஜுன் அசோகன் அண்ட் கூன்ஸ் ட்ராக்லாம் கிரிஞ்ச் மேக்ஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸே ஹைலி ப்ரெடிக்டபிள் தான். ரொம்ப பழைய மெத்தட்ல தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதையே ரொம்ப ட்ராக் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மதும்கேஷ் டிபட் ஃபிலிம், எக்ஸ்பிரஷன்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக சொல்லணும்னா கேரக்டரே அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மினிமம் எமோஷனையே கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜியா சங்கர் டீசென்ட் டெபட்னே சொல்லலாம். கேரக்டருக்கு ஆப்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் அசோகன் கம்பேரிட்டிவ்லி ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மினாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர் கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட மேஜர் பிளஸ்னே சொல்லலாம். காமெடிஸ்லாம் இவரோட போர்ஷன்ஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஜெயபிரகாஷ், விஜய் சந்திரசேகர் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்லாம் டீசெண்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தா சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாவே இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு சிலது நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில சாங்ஸ் நல்லாவே இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இல்ல. ஆல்ரெடி கேட்டதை அகைன் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹாரிஸ் ஜெயராஜ் பழைய ஃபார்ம்ல வந்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு பல விதமா ட்ரை பண்ணியிருக்காரு. படத்தை விட்டுட்டு தனியா கேட்க மேபி நல்லா இருக்கலாம். ஆனா படத்தோட பார்த்துக்கிட்டே கேட்கும்போது நிறைய இடங்கள்ல நான் சிங்கா இருந்துச்சு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மேஜர் லெட் டவுன்னே சொல்லலாம். சீனுக்கு பிஜிஎம் போட்ட மாதிரி இல்லாம போட்ட பிஜிஎம் எல்லாத்தையும் சீன்ல ஒட்டி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன் ஓகே. ஓவராலா பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான். பட் ரொம்பவே predictable, highly outdated, mediocre screenplay. சீன் ஸ்டேஜிங் நிறைய இடங்கள்ல ஆர்டிஃபிஷியலா டிராகியா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லென்த்தியா இருந்தாலும் ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃபா சிரிக்க வச்சுது. எமோஷனுமே சில இடங்கள்ல லைட்டா ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கிரிஞ்ச் காமெடி டார்ச்சரு. எமோஷனல் சீன்ஸும் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே கிளீஷடா இருந்துச்சு. கிளைமேக்ஸே அவுடேட்டட் தான். பட் அந்த அவுடேட்டட் கிளைமேக்ஸையே ரொம்பவே இழுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கிட்ட ஸ்டோரி லைனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு கொஞ்சம் காமெடிஸ் எமோஷன்ஸ் ப்ரெசென்ட் பண்ற விதத்துல இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தா கண்டிப்பா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். பட் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்க ஒரு பிலோ ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா தான் காதல் ரீசெட் ரிப்பீட். எவ்வளோ சுமாரா இருந்தாலும் லவ் படமா நான் பார்ப்பேங்கிற மைண்ட் செட்ல இருக்க ஆடியன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.